Hi friends, welcome to Poppins. இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அவுட்டோர் குக்கிங், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நான்வெஜ் குக்கிங் கூட. வாங்க நம்ம என்ன டிஷ் செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி மட்டன் ஹண்டி. அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட 4 ஸ்பூன் தயிரை 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மூடி போடாமல் 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா கொதிச்சு வருது. இதை அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி மேத்தி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி மேத்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கொத்தமல்லியை நீங்கள் நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எங்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, ஸோ அதனால் கொத்தமல்லி மேத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொத்தமல்லி இலை இல்லாதப்போ நீங்கள் இந்த மேத்தி இலையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வேகட்டும். நல்லா குக் ஆயிடுச்சு. நாம் அடுத்து இந்த ஹண்டியோட மெயின் ஹீரோவை ஆட் பண்ணிக்கலாம். மெயின் ஹீரோன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஹண்டியோட ஹீரோங்க. என்ன அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு பாலாடையை சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஹண்டிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஹண்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சப்பாத்திக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.